ஒவ்வொரு தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போட பல சொத்துக்கள்ல முக்கியமான சொத்து நீர். இந்த நீர் ஆகாரமானது எப்படி சேமிக்கிறோமோ அப்படி நம்ம சேமிக்கிறதுனால ஒவ்வொரு தலைமுறைக்கு நம்ம மிகப்பெரிய சொத்தா இந்த நீர் அமையுது. நம்ம எத்தனையோ கல்யாண நிகழ்வுக்கு போயிருப்போம். அந்த கல்யாண நிகழ்வுல நம்ம தண்ணி பாட்டில் குடிக்கி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறதுனால எவ்வளவு தண்ணி வீணா போகுது. 1000 சாப்பாடு போடுற இடத்துல 100 மில்லி தண்ணி நம்ம மிச்சம் வைக்கும் போது 100 லிட்டர் தண்ணி வீணா போகுது. நீங்க எத்தனையோ ஃபங்க்ஷன்ல நீங்க பார்த்து பாருங்க. ஃபங்க்ஷன்ல கணக்கு பார்த்தாச்சுன்னா நமக்கு எவ்வளவு தண்ணி நம்ம சேமிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே போல இனிமேல் நீங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது அங்க வந்துட்டு தண்ணி பரிமாறும் போது அந்த தண்ணி பாட்டில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு நீங்க மிச்சம் வைக்கும் போது அந்த தண்ணியை வந்துட்டு மிச்சம் வைக்காம எடுத்துட்டு போங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த தண்ணியானது கையெலும்புறதுக்கும் பயன்படுது, நம்ம வாய் கழுவுறதுக்கும் பயன்படுறது. இதே தண்ணியை நீங்க வச்சுட்டு போயாச்சுன்னா நம்ம குழாயில் இருக்க தண்ணியை நம்ம கை அளவுக்கும் நம்ம வாய் கழுவுவதற்கும் கையெலும்புவதற்கும் நம்ம பயன்படுத்தும் போது அதுல இருக்க தண்ணி பயன்பாடு வந்துட்டு மிகவும் கம்மியாகும். நீங்க குடிச்சிட்டு போற தண்ணியை இன்னொருத்தர் அதை எடுத்து குடிக்க போறது இல்ல. மறுபடியும் நீங்க குழாயில இருக்க தண்ணியில் ஒண்ணு அளவானது குறைவாகுது. இதே மாதிரியே 100 ஃபங்க்ஷன் போகும்போது 1000 லிட்டர் தண்ணியை நம்ம நிலத்தடியில நம்ம எடுத்து செல்லலாம்.